सच्चिदानन्दरूपाय विश्वोत्पत्त्यादिहेतवे तापत्रयविनाशाय श्रीकृष्णाय वयं नमः। वागीशायस्य वदने लक्ष्मीर्यस्य च वक्षसि यस्यास्ते हृदये संवित्तं नृसिंहम् अहं भजे। जन्माद्यस्य यतोऽन्वयादितरतश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः। तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि। मैत्रेय उवाच जनेषु प्रगृणत्स्वेवं पृथुं पृथुलविक्रमं तत्रोपजग्मुर्मुनयश्चत्वारः सूर्यवर्चसः तांस्तु सिद्धेश्वरान् राजा व्योम्नो अवतरतोर्चिषा लोकान् अपापान् कुर्वत्या सानुगो अचष्टलक्षितान् तद्दर्शनोद्गतान् प्राणान् प्रत्यात्सुरिवोत्थितः ससदस्यनुगव वैन्यः इन्द्रियेशो गुणानिव गौरवाद्यन्त्रितः सभ्यः प्रश्रयानतकन्धरः विधिवत्पूजयाञ्चक्रे गृहीत आधि अर्हण आसनान्। இந்த 22வது அத்தியாயம் ஆரம்பித்தோம் போன செஷனில். பிருது மகாராஜா பார்க்கறதுக்கு சனத்குமாராதிகள் வந்த உடனே அதாவது ஆகாசத்திலேருந்து இறங்குறா. வியோம்னஹா அவதரதா லோகானு அபாபானு குருவத்தியா அர்ச்சிஷா லக்ஷிதானு. அவர்களை எப்படி ரெக்கக்னைஸ் பண்ண முடியறதுன்னா அவள் வர்றச்சேயே இறங்குறச்சே அந்த ஒரு காந்தி ஸ்ப்ரெட் ஆகிறது. அந்த காந்தியினால் அப்படியே உலகம் பூரா பவித்திரமாக்கிண்டே வராராம் சனத்குமாரர்கள். அப்படி இறங்கும்பொழுது அவளை பார்த்த மாத்திரத்தில் எப்படி சில பேரெல்லாம் நமக்கு நம்மளை அறியாத நம்ம எழுந்து நிற்போம் இல்லையா, அதை இங்கே வர்ணிக்கிறார். நமக்கு முன்னாடியே பிராணன் போயிடுறதான். ஊர்துவம் பிராணாக உத்கிராமந்திங்கிற ஒரு யுவகா ஸ்தவிரே ஆயதி சதி. ஒரு வயசானவர் வரும் பொழுது ஒரு யங் பர்சனுக்கு பிராணன் அப்படியே வெளியில் கிளம்புற மாதிரி இருக்குமா. அவளை எதிர்நோக்கி அழைச்சி அவளை நமஸ்காரம் பண்ணும் பொழுது தான் அந்த பிராணம் திரும்பி வர்றதுங்கிற. இட் ஆல்சோ எக்ஸ்பிளைன்ஸ் எப்படி நமக்கு மனோபாவம் இருக்கும்னுட்டு. ஒரு ஆவல் கூடும், ஒரு எந்தூசியாசம் ஜாஸ்தியாக இருக்கும், ஒரு பரபரப்பு இருக்கும், ஒரு ஹைட்டெண்ட் இமோஷன்ஸ் இருக்கும். ஒரு நமக்கு பிடிச்சவாளை பார்க்கும் பொழுதோ இல்லை கொஞ்சம் வயசானவா நம்ம மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிறவாளை நமக்கு பார்க்கும் பொழுது அந்த ஹைட்டெண்ட் இமோஷன்ஸ் டு கெட் பேக் டு நார்மல்சி நம்ம அவளை வரவேற்று அவளுக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம்தான் அந்த நார்மல்சியே நமக்கு வரும். அதுதான் பிராணனை திருப்பி நம்ம எடுத்துக்கிறது அப்படிங்கிற அந்த அர்த்தம். அதுதான் இங்கே பிரத்யாதித்சுகு இவ அதை வெளிக்கிளம்பின பிராணனை திருப்பி பிடிச்சிக்கணும் போல இவன் இந்த பிருது மகாராஜா சனத்குமாரர்களை எதிர்நோக்கி அழைத்தார் அப்படின்னு சொன்னால். அதுக்கப்புறம் கௌரவாது யந்திரிதா அவர்கள் பேரில் இருக்கக்கூடிய ஒரு பகுமானத்தினால கட்டுப்பட்டு தலைவணங்கி விதி முறைப்படி அவர்களுக்கு ஒரு பூஜையை செய்தான். அர்க்யம் ஆசனம் இவைகளெல்லாம் கொடுத்து வரவேற்றான்னு பார்த்தோம். 5வது தத்பாத சௌச்ச சலிலைஹி மார்ஜித அலகபந்தனஹ தத்ர ஷீலவதாம் விருத்தம் ஆச்சரன் மானயன் இவ. தத்பாத சௌச்ச சலிலைஹி அவர்களுடைய திருவடியை பாத பிரக்ஷாலனம் பண்ணுறது இருக்கு இல்லையா. ஸோ அதனால் அந்த பாத சௌச்ச அந்த திருவடியை அலம்பினத்தினால என்ன ஒரு ஜலம் வருமோ அந்த சலிலைஹி மார்ஜித அலகபந்தனஹா. அலக தலை தன்னுடைய தலைமுடியை அப்படியே புரோக்ஷிச்சுண்டா. மார்ஜித்தன்னா யூஸ்வலி அப்படியே அலம்பிக்கிறதுன்னு அர்த்தம். இங்கே புரோக்ஷிச்சுண்டது அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அந்த முன்னுச்ச ரோமங்கள் அந்த நீர்னால சுத்தம் பண்ணப்பட்டதாக இருந்தது. அவர்களுடைய தற்பாத திருவடி ஷௌச்ச அதை சுத்தம் செய்ததனால் என்ன ஒரு நீர் உண்டோ சலிலம், அந்த சலிலைஹி ஜலங்களினால் மார்ஜித க்ஷாலித அலகபந்தனம். அலக்கம்னாலே இந்த முன்னுச்ச முடியை தான் அலக்கம்னு சொல்லுவோம். அப்படி தலை குனிஞ்சு அவளுக்கு கால் அலம்பி விடும் பொழுது அந்த ஜலத்தை அப்படியே தலையில் புரோக்ஷணம் பண்ணிக்கிறது. அதனால ரோமங்கள் அங்கே தலையில் இருக்கக்கூடிய கேசங்கள்லாம் அவங்களுக்கு மார்ஜிதம் அலம்பப்பட்டதாக இருந்தது. அப்படிப்பட்டவன் இது பிருத்துவுக்கு விசேஷனம். தத்ர ஷீலவதாம் விருத்தம் ஆச்சரன் தத்ர அந்த அந்த இடத்துல அதாவது அவர்கள் முன்னால்
ஷீலவதாம் விருத்தம் ஆச்சரன் மானயன் இவ ஷீலவதாம் விருத்தம் ஆச்சரன் ஷீலம் பொருந்தினவர்களுடைய ஒரு என்ன ஒரு விருத்தம், ஒரு சரித்திரம் உண்டோ, என்ன ஒரு விவகாரம் உண்டோ, தி ஆக்ஷன்ஸ் ஆஃப் பீப்புள் ஹூ ஆர் குட் பீப்புள் இல்லையா, அந்த ஒரு விஷயத்தை மானயன்னு இவ அதை அதுக்கு ஒரு ஆனர் கொடுக்குற மாதிரி. இது வந்து பிருத்து மகாராஜா வந்து விஷ்ணுவனுடைய அவதாரமாக இருக்கிறச்சே இவர்களுக்கெல்லாம் ஒரு நமஸ்காரம் பண்ணி தலையில் இது பண்ணுறது இதெல்லாம் என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம கேள்வி கேட்டுறக்கூடாது இந்த மாதிரி குதர்க்கமாங்கிறதுக்காக மானயன்னு இவ எப்படி வந்து நடந்துக்கணும் அப்படிங்கிறத வந்து நன்னடத்தை உடையவர்கள்லாம் இப்படி நடந்துக்கணும்னு காமிச்சிருக்காளே அதை இவரும் ஒப்புக்கொண்டு அதுபடி நடந்து கொள்கிறார். ஸோ இவருக்கும் யூ ஹாவ் டு பிளே த ரோல் ப்ராப்பர்லி. அதுதாங்க இங்கே பிருத்து மகாராஜாவா அவர் வந்து அவதாரம் எடுத்தாச்சுன்னா அதற்கு உண்டான ஒரு நன்னடத்தையோட ஒருவன் எவ்வாறு நடந்து கொள்வானோ அந்த மாதிரி தானும் நடந்து கொண்டு அவர்கள் செய்வதை அங்கீகாரம் செய்வது போல் இருந்தது. அதுதான் பாயிண்ட். ஸோ ஷீலவதாம் விரதம் மானயன்னு இவ அந்த நன்னடத்தை கொண்டவர்களுடைய விருத்தம் அவர்களுடைய நடத்தையை மானைய ஆச்சரன்னு அதை அதை செய்வதனால் மானையன்னு இவ அவர்களுக்கு ஒரு பகுமானத்தை கொடுப்பது போல் அங்கீகாரம் செய்வது போல். இவ பண்ணுறது ரைட்டு தான், ஏன்னா பகவானே பண்ணுறானோ இல்லையோ அப்படின்னு நமக்கு தோணும் இல்லையா. அதுதானே ராமாவதாரத்துலேயும் நம்ம ஐடியல் பர்சன் எதுக்கு சொல்கிறோம், திஸ் இஸ் ஹவு எ பர்சன் ஹேஸ் டு பி, ஆத்மானம் மானுஷம் மன்னேன்னுட்டு வந்து ஒரு அவதாரம் எடுத்த ராமன் இப்படி தான் நடந்துக்கணும் மனுஷியர்கள்னுட்டு நமக்கு எடுத்துக்காட்டாக காமிச்சு கொடுத்தார். அதே இங்கே பிருத்து மகாராஜாவும் ஷீலவதாம் விருத்தம் மானயன்னு இவ ஷீலம் பொருந்தினவர்கள், ஷீலனா நன்னடத்தை பொருந்தினவர்களுடைய விருத்தம் நடத்தையை மானயன்னு இவ அங்கீகாரம் செய்வது போல் ஆச்சரன்னு தானும் அதே நடத்தையை செய்து கொண்டு ஹாட்டக ஆசனே ஆசீனான் ஸ்வதிஷ்ணேஷு இவ பாவகான் ஸ்ரத்தா சம்யம சம்யுக்தா பிரீதா பவாக்ரஜான் பிராக. இது ரெண்டு சேர்ந்து வரணும், ஏன்னா இன்னும் முடியலை இல்லையா, பிராகங்கிறதோட முடியறது நமக்கு சென்டென்ஸு. ஸோ இது ரெண்டு ஸ்லோகமும் சேர்த்து ஒரே சென்டென்ஸாக எடுத்துப்போம். இந்த பிருத்து மகாராஜாவானவன் இவ்வாறு நன்னடத்தை கொண்டவர்களுடைய ஒரு நடத்தையை அங்கீகாரம் செய்து கொண்டு பவ அக்ரஜானு அந்த மானசபுத்திரர்களை பிராக அவர்களிடம் கூறினான். பின்னாடி வரப்போகிறது எல்லாமே ஒரு 10 ஸ்லோகத்துக்கு பிருத்துவனுடைய ஒரு பேச்சு தான். அவர்களை பார்த்து எப்படி அட்ரஸ் பண்ணுறார் பிருத்து மகாராஜா அப்படிங்கிற அந்த பேச்சு பின்னாடி வரப்போகிறது. அதுக்கு முன்னுரையாக இந்த 2 ஸ்லோகங்கள். மேலும் அந்த பிருத்து எப்படி இருந்தான்னா ஸ்ரத்தா சம்யம சயுக்தா, ஸ்ரத்தையுடனும் சம்யம ஒரு புலனடக்கத்துடனும் சம்யுக்தா சேர்ந்தவனாக இருந்தான். ஸ்ரத்தா டிவோஷன், தான் செய்யக்கூடிய விஷயத்தில் ஒரு கவனம், ஒரு அவேர்னஸ், அதை ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஊக்கத்தோடையும் கவனத்தோடையும் மன அடக்கத்தோடையும் செய்யக்கூடிய ஒரு காரியம். எந்த ஒரு காரியம் செய்தாலுமே ஃபோக்கஸ் வில் பி ஆன் தட் ஒர்க். இந்த மல்டி டாஸ்கிங் எல்லாம் அங்கல்ல. அங்கே வந்து எந்த காரியத்தை நம்ம பண்ணுறோமோ அந்த காரியத்துக்கு ஃபுல் அட்டென்ஷன் கொடுக்கறது, அதுதான் ஸ்ரத்தா. சம்யமாங்கிறச்சு புலநடக்கங்கள், கண்ணு வேற இடத்துல பார்க்காது. இங்கே ஒரு காரியம் பண்ணிட்டு இருக்கிறச்சு நீ ஏன் அங்கே நிற்கிற இங்கே வா அப்படின்னு இன்னொருத்தரை சொல்கிறதுங்கிறது கிடையாது. நம்ம வேலையில் நம்ம கான்சென்ட்ரேஷன், அதுதான் சம்யமா. மற்ற இந்த புலன்கள் எல்லாம் வந்து அடங்கி இதில் ஒருங்கிணைத்து மனங்கள் அடக்கத்துடன் கூடினவனான அந்த பிருத்து சம்யுக்தா பிரீதா. யார் நம்ம பார்த்துக்கு வந்திருக்காங்கிறது ஒரு மனசில் ஒரு சந்தோஷம் வருமோ இல்லையோ, அதனால சந்தோஷம் அடைந்தவனாக இவன் என்ன பண்ணுறான், ஹாட்டக ஆசனே ஆசீனான்னு அந்த சனத்குமாரர்களை வந்து வர்ணிக்கிறார். நல்ல தங்கமயமான ஒரு ஆசனத்தில் உட்காந்துட்டுருக்கா அந்த 4வரும். ஹாட்டக ஆசனே தங்கமயமான ஆசீனான்னு அது பீடத்தில் ஆசீனான் உட்கார்ந்திருக்கக்கூடிய வீற்றிருக்கும் ஸ்வதிஷ்ணியேஷு பாவகான்னு இவ அப்படியே தகதகன்னு தகிக்கிறாளாம். அக்னி மாதிரி ஒரு தேஜஸோடு இருக்கக்கூடியவர்கள். அக்னி வந்து தன்னுடைய இருப்பிடத்தில் இருந்தால் எப்படி இருக்குமோ, ஏதோ ஒரு இடத்துல இருக்கிற அக்னின்னு இல்லை, அது வந்து ஒரு யாகசாலையில் அந்த அக்னியை வளர்த்தினோம்னா அந்த அக்னி அதனுடைய ஒரு பொசிஷனில் அது இருக்குது.
யூஸ்வலி அவரவருடைய ஒரு பொசிஷனில் இருக்கும் பொழுது ஒரு பிரகாசம் தனியாக தான் இருக்கும். ஏன்னா இட் இஸ் அன் அப்ரோப்ரியேட் பிளேஸ் ஃபார் தெம் டு ஸ்டே. அதனால அந்த அந்த ப்ரொப்ரேட்டியை குறித்து ஒரு தேஜஸ்ங்கிறது ஒன்று வந்துடும். இருக்கக்கூடாத இடத்துல இருக்கும் பொழுது அத்தனை பொலிவு வராது. இருக்க வேண்டிய இடத்துல இருக்கும் பொழுது இட் இஸ் அன் ஆடட் லஸ்டர் டு தெம். அது சொல்கிறாருங்க. ஸ்வதிஷ்ணியேஷு பாவகானு இவ, தங்களுடைய இருப்பிடத்தில் இருக்கும் ஒரு அக்னியை போல் அக்னி பகவான் மாதிரி அந்த நால்வருமே பிரகாசித்தார்கள். பவ அக்ரஜானு, பவங்கிறது பரமேஸ்வரன் இல்லைன்னா ஆமாம் இல்லை பவ பிரம்மாவுக்கு முதன்மையாக பிறந்தவர்கள் அக்ர ஜன்மா. ஸோ அவர்களுடைய அந்த மானசபுத்திரால் தானே சொல்கிறோம். மற்ற சிருஷ்டிகள் செய்வதற்கு முன்னாடி இப்போ யாரை முதல்ல சிருஷ்டி பண்ணுறாரோ அதுதான் இந்த நால்வர். ஸோ இவ 4 பேருமே பவஸ்ய சதுர்முக பிரம்மாவனுடைய, அதாவது கிரியேட்டர் அந்த பிரம்மாவனுடைய அக்ரஜாகா முதன்மையாக பிறந்தவர்கள் இவர்கள். ஸோ அக்ரஜன்மானகா முதலாக பிறந்த இந்த 4 இவர்களை பார்த்து பிராக பிருது மகாராஜா பேசினார். இல்லைன்னா பவஸ்யாபி அக்ரஜத்வேனன்னு எடுத்துக்கலாம். ஒரு அர்த்தம் என்னன்னா, பிரம்மாவை காட்டிலும் வசத்தியாக யாரை நம்ம பாவிக்கிறோமோன்னு ஒரு அர்த்தம் போடுறார். இல்லைன்னா பவங்கிறது ருத்ரன், ருத்ரனுடைய பிறப்புக்கும் முன்னாடி யார் வந்து ருத்ரனுக்கும் அண்ணனாக யாரை நினைக்கிறோமோ இந்த 4 அப்படி ஒரு அர்த்தம் இருக்குது. பவஸ்யாபி அக்ரஜத்வேன மான்யான்னு. இது அதை விட பவஹாங்கிறது வந்து பிரம்மான்னு எடுத்துட்டோம்னா பிரம்மாவனுடைய பிரம்மாவுக்கு முதன்மையாக பிறந்தவர்கள் மானசபுத்திராக, அது ஒரு விதம். பவங்கிறதுக்கு பரமேஸ்வரன்னு ஒரு அர்த்தம். ஸோ பரமேஸ்வரனை காட்டிலும் வசத்தியான 4 எடுத்துக்கலாம். அந்தந்த இடத்துல நம்ம வந்து கான்டெக்ஸ்ட்டை எப்படி வேணாலும் புரிஞ்சுக்கலாம் அந்த இடத்துல. ஏன்னா அவர்களுடைய விரதம் அப்படி விரதத்தை மேற்கொண்டதுனால, மானசபுத்திரால இருக்கிறதுனால, பிரம்மச்சரிய விரதத்தை மேற்கொண்டவர்கள்ங்கிறதுனால ருத்ரனை காட்டிலும் வசத்தின்னு எடுத்துக்கலாம். இல்லை ருத்ரனுக்கு முன்னாடி பிறந்தவர்கள், மானசபுத்திரால முதல்ல கிரியேட் பண்ணார், அப்புறமா ருத்ரனை கிரியேட் பண்ணார், அப்படி சிருஷ்டி கிரமத்தில் வரக்கூடியது. ஸோ பவ அக்ரஜானு இந்த சனத்குமாராதிகளை பார்த்து பிராக கூறினார் பிருது மகாராஜா. हाटकासने आसीनान् स्वधिष्ण्येषु इव पावकान् श्रद्धा संयम संयुक्तः प्रीतः प्राह भव अग्रजान्. पृथुरुवाच. இப்போ பிருத்து சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டு, अहो आचरितं किं मे, இந்த இடத்துல प्रीतः प्राह इत्युक्तं तदेव प्रीतिपूर्वकं वचनं आह अहो इति दशभिःங்கிற 10 ஸ்லோகங்கள் இப்போ பிருத்து மகாராஜா சொல்ல போகிறார். பிரீத்தகா சன்னு, ரொம்ப பிரீத்தியோட ஒரு சந்தோஷத்தோட பிருத்து அந்த 4 பார்த்து பேசினாங்கிறது இருக்குது. என்ன பிரீத்தியோட பேசினாருங்கிறது தான் 10 ஸ்லோகத்தில் சொல்ல போகிறார். அஹோ ஆச்சரித்தம் கிம்மே மங்களம் மங்களாயனாக யஸ்யவோ தர்சனம் ஹி ஆசீது துர்தர்ஷானாம் ச யோகினாம். யோகிகளுக்கு கூட பார்க்க முடியாத ஒரு 4 பேரோட தரிசனம் எனக்கு இன்றைக்கி கிடச்சிருக்குன்னா நான் என்ன மங்களம் பண்ணேன், என்ன புண்ணியம் பண்ணேன், எனக்கு இந்த மாதிரி ஒரு தரிசனம் கிடச்சிருக்கு. அஹோ கிம்மே மங்களம் ஆச்சரித்தம். ஹே மங்களாயனாக, இது வந்து சனத்குமாராதிகளை வந்து அட்ரஸ் பண்ணுறது. ஹே மங்கள அயனாக, மங்களம் அயனம் ஏஷாம் தே. அயனம்னா ஆஸ்ரயா, மங்களத்துக்கு இருப்பிடமாக விளங்கக்கூடியவர்கள் இந்த சனகர் சனந்தனர் 4. அப்படிப்பட்டவர்களே கிம்மே மங்களம் ஆச்சரித்தம். ஏன்னா மங்களத்துக்கு இருப்பிடம்ங்கும் பொழுது ஏதோ ஒரு மங்களகரமான விஷயத்தை நான் செஞ்சதுனால தானே இந்த மாதிரி உங்களுடைய தரிசனம் எனக்கு கிடைச்சிருக்கு. அப்போ ஹே மங்களாயனாக மே கிம் மங்களம் ஆச்சரித்தம். அஹோ, ஐயோ நான் என்ன மங்களம் என்ன நன்மை செய்தேனோ, எஸ்ய எந்த எனக்கு, வஹா தர்சனம் யோகிபிஹீச்ச துர்தர்ஷனானாம் வஹா தர்சனம். துர்தர்ஷனானாம்ங்கிறது வஹாக்கு இங்கே அட்ஜெக்டிவாக வரப்போகிறது. வஹா உங்களுடைய தர்சனம். எப்பேற்பட்ட உங்களுடைய தர்சனம்னா யோகிபிஹீச்ச துர்தர்ஷானாம்,
யோகிகளுக்கே பார்க்க முடியாமல் இருக்கக்கூடிய துர்தர்ஷ, வெரி டிஃபிகல்ட் டு கெட், ரொம்ப துர்லபமான ஒரு தர்சனம். ஸோ யோகிபிஹி அப்படி துர்தர்ஷானாம் வஹா தர்சனம் எஸ்ய மே ஆசீத், எஸ்ய மே எனக்கு ஏற்பட்டது, எந்த எனக்கு யோகிகள்னால கூட பார்க்க முடியாத இருக்கக்கூடிய அந்த நால்வரனுடைய உங்களுடைய தரிசனமானது ஏற்பட்டதோ, நான் என்ன ஒரு மங்களம் செய்தேனோ, இதற்கு என்ன புண்ணியம் செய்தேனோ. கிம் தஸ்ய துர்லபதரம் இஹலோகே பரத்ரச்ச எஸ்ய விப்ராஹா பிரசீதந்தி சிவஹா விஷ்ணுஷ்ச சானுகா. ஆனால் அதையே உடனே வந்து அந்த துர்தர்ஷத்துவம்ங்கிறது சொல்லிடுற. இட் இஸ் டிஃபிகல்ட் ஃபார் பீப்புள் டு சி அப்படிங்கிறச்சு துர்லபதரம் தஸ்ய கிம் பவதி. ஆனால் ஒன்று ஒரு அதை சரிப்படுத்துறதுக்கு என்ன சொல்லணும்னா, யாரினிடத்தில் பிராமணர்கள் சந்தோஷம் அடைகிறார்களோ, மேலும் சிவஹா பரமேஸ்வரன், விஷ்ணுவும் அல்லது சிவஹா மங்களரூபியாக இருக்கக்கூடிய விஷ்ணு, சானுகா அவர்களுடைய விஷ்ணுவனுடைய அனுச்சரர்களோட கூட, அதாவது அவரை பின்தொடர்ந்து வரக்கூடிய பரிவார கணங்களோட விஷ்ணு வந்து யாரிடத்தில் சந்தோஷம் அடைகிறாரோ அவனுக்கு இந்த லோகத்திலேயோ மற்ற லோகத்திலேயோ எது துர்லபம்னு வச்சுக்கிறது, எல்லாமே சுலபம் தானே. பகவான் பிரீத்தி அடைஞ்சுட்டான் அப்படின்னு இருந்ததுன்னா அந்த வருஷனுக்கு எதுவுமே கஷ்டம் கிடையாது, எல்லாமே சுலபம்தான். இந்த ஸ்லோகத்தில் கிம் தஸ்ய துர்லபத்தரம், எஸ்ய எஸ்ய எவனிடத்தில், யார் எவனுக்கு, விப்ராஹா பிராமணர்கள், சிவஹா பரமேஸ்வரன், விஷ்ணு சானுகா விஷ்ணு, சானுகா பரிவாரங்களுடன் கூட, அதாவது பக்தர்களுடன் கூட பரிஜனங்களுடன் கூட விஷ்ணுவும், அல்லது சிவஹாங்கிறத மங்களம்ங்கிற அர்த்தத்தை எடுத்துட்டோம்னா மங்களரூபியான விஷ்ணு, சானுகா தன்னுடைய பரிவாரங்களுடன் கூட மங்களரூபியாக இருக்கும் விஷ்ணுவானவர், பிரசீதந்தி விஷ்ணுவானவரும் விப்ராஹா பிராமணர்களும் பிரசீதந்தி சந்தோஷம் அடைகிறார்களோ, அருள் புரிகிறார்களோ, தஸ்ய அவனுக்கு, இஹ லோகே இவ்வுலகத்திலோ அல்லது பரத்திரலோகே மற்ற வேறு உலகத்திலோ, கிம் துர்லபதரம் எது வந்து கிடைக்காத பொருளாக இருக்கும், எது ரொம்ப டிஃபிகல்ட் டு அட்டைனாக இருக்க முடியும், எதுவுமே இல்லை. சர்வமேவ சுலபம் அப்படிங்கிற. கிம் தஸ்ய துர்லபதரம் இஹலோகே பரத்ரச்ச எஸ்ய விப்ராஹா பிரசீதந்தி சிவஹா விஷ்ணுஹு ச சானுகா. நைவ லக்ஷயதே லோகஹ லோகான் பர்யடதோபி யான் யதா சர்வதிருஷம் சர்வே ஆத்மானம் ஏ அஸ்ய ஹேதவஹ. சர்வதிருஷம் ஆத்மானம், இந்த இவர்களை வந்து பார்க்க முடியாததுங்கிறது ஒரு பாயிண்ட் இல்லையா. இந்த லோகான் பர்யடதஹ அப்படி, இந்த நால்வரும் வந்து எப்போ பார்த்தாலும் உலகங்களை சுத்தின்றே இருக்கா. ஆனால் அந்த சனத்குமாரர்களை வந்து பார்க்கறதுங்கிறது ரொம்ப டிஃபிகல்ட். யோகிபிஹி அப்படி துர்தர்ஷா அப்படின்னும், துர்தர்ஷாக யோகிகளாக இருந்தால் கூட அவளை பார்க்க முடியாது. இதில் இன்னொரு பிரச்சனை என்னென்னா, சுத்தின்றே இருக்கா நம்மளை சுற்றி, ஆனாலும் நம்மளால் வந்து கண்டுபிடிக்க முடியல அந்த நால்வரை சனத்குமாராதிகளை. லோகானு பர்யடதஹ அப்படி, பர்யடதஹான்னு பர்யடந்தி, அதில் சத்ரு பிரத்யம் வந்திருக்கு அந்த இடத்துல. ஸோ உலகங்களை சுற்றி வருகின்றவர்களாக இருந்தாலும் பர்யடதஹ அப்படி யான் லோகஹ நைவ லக்ஷயதே, யாரே லோகஹ இவ்வுலகமானது நைவ லக்ஷயத்தை பார்க்கவே முடியவில்லையோ, சுத்தமாக பார்க்க முடியல. எப்படி எது போல அப்படின்னா, அவரவருக்கு எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய ஆத்மா அப்படின்னு ஒன்று இருக்கா இல்லையா. ஆனால் அந்த ஆத்மா இன்னதுன்னுட்டு அதனுடைய உண்மையான ஸ்வரூபத்தை நம்மளால் ஐடென்டிஃபை பண்ணி நம்மளால் ரியலைஸ் பண்ண முடியறதோ. எக்ஸாம்பிள் வைக்கிறார் பாருங்கோ, சர்வதிருஷம் ஆத்மானம் சர்வே யதா நைவ லக்ஷயந்தே. சர்வதிருஷம் ஆத்மானம், இந்த ஆத்மாங்கிறது அத்தனத்துக்கும் விட்னஸாக உட்காந்துருக்குங்கிறோம். ஆனால் இதெல்லாம் தாண்டி பிரித்து நம்மளால் 5 கோஷத்துலேருந்து பிரித்து அந்த ஆத்மாவை நம்மளால் புரிஞ்சுக்க முடியறதோ இல்லையே. அதுபோல் இங்கே எப்போ பார்த்தாலும் சுத்தின்னு இருக்கிறவாளா இருந்தாலும் நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியலங்கிற. இது டிஃபிகல்ட்டு. ஏன்னா நம்ம அவேர்னஸ், நம்ம வந்து ஃப்ரீக்வன்சி, நம்ம மைண்டினுடைய ஃப்ரீக்வன்சி அந்த ஃப்ரீக்வன்சியில் இல்லை.
அது எப்போ அந்த ஃப்ரீக்குவன்சிக்கு வரும்? சித்த சுத்தி வந்தாதான். சித்த சுத்தி வந்தும் சில யோகிகளுக்கு அந்த அந்த ஃப்ரீக்குவன்சி சரியா இல்லை. அதனால தான் இவர்களை பார்க்க முடியாது. அவர்களா தீர்மானம் பண்ணி தரிசனம் கொடுக்கணும்னு நினச்சான்னா அப்போ நம்மளால பார்க்க முடியும். அதுதான் அங்கே அவன் அருளால் அவன்தாள் வணங்கிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அவன் நினைக்கணும், நினச்சா நமக்கு அந்த தரிசனம் கிட்டும். யதா சர்வதிருஷம் சர்வதிருஷம் ஆத்மானம், சர்வதிருஷம் எல்லாவற்றையும் பார்க்கின்ற இந்த ஆத்மாவை, ஆத்மா இல்லைங்கிறது யாருமே டினை பண்ண முடியாது. கசியச்சத்து நாகமஸ்மீதி பிரதீதிஹிம்மர் பகவத்பாதர். யாருக்குமே ந அகம் அஸ்மி, நான் இல்லை, ஐ டூ நாட் எக்ஸிஸ்ட் அப்படின்னு ஒரு இது இருக்குமோ. ஐ திங்க் தேர்ஃபார் ஐ ஆம்னு கூட சொல்கிறா. ஏன்னா த க்ளோசஸ்ட் தட் பீப்புள் கேன் கம். உங்களுக்கு பார்க்கறச்சே புத்தி வரையில் வந்துடுறா. ஐ திங்க் தேர்ஃபார் ஐ ஆம்ங்கிறா. இப்போ அனஸ்தீஷியாவில் கொடுத்து ஐ திங்க்னே சொல்ல முடியலையே. அனஸ்தீஷியாவில் நம்ம வந்து கான்ஷியஸ்னஸ் இல்லாத இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த இடத்துலையும் வந்து ஐங்கிற ஒரு கான்செப்ட் இருந்துன்னு தான் இருக்குது, அந்த ஆத்மஸ்வரூபம் இருந்துன்னு தான் இருக்குது. ஆனால் we never realize it even at that point of time. அது எல்லாத்துக்கும் விட்னஸாக இந்த ஆத்மா உட்கார்ந்துருக்கு. ஆனால் சர்வே திருஷ்யாக ந லக்ஷயந்தே, எல்லாருமே இந்த பார்ப்பதற்கு ஒரு தகுதி உடையவர்கள் எல்லோரும் அந்த எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய அந்த ஆத்மாவை பார்ப்பதில்லை. அதுபோல் பர்யட்டதா லோகானு பர்யட்டதா அப்படி இந்த உலகங்களை சுற்றி வருகின்றவர்களாக இருந்த பொழுதிலும் யான் எவர்களை லோகா நைவ லக்ஷயத்தே, இந்த உலகம் எந்த ஒரு இவர்களை பார்ப்பதில்லையோ, சனத்குமாராதிகளை பார்ப்பதில்லையோ. இந்த கடைசியில் ஏ அஸ்ய ஹேதவகான்னு ஒன்று இருக்குது. இதுக்கு 2 எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறார் ஸ்ரீதர சுவாமி. எவர்கள், எந்த ஒரு சனத்குமாராதிகள் அஸ்ய விஸ்வஸ்ய ஹேதவஹ இல்லைன்னா அஸ்ய இப்படி எடுத்துக்கணும். இந்த ஏங்கிறது வந்து 2 பேரை குறிக்கிறது. ஸோ ஒரு எக்ஸ்பிளனேஷனில் வந்து எப்படின்னா ஏ அஸ்ய ஹேதவஹா வர்த்தந்தே தே அபி ந லக்ஷயந்தே அப்படின்னு எடுத்துக்கணும். ஸோ இந்த உலகத்துக்கு ஹேதுபூதமாக இருக்கக்கூடிய மனு முதலியவர்கள், ஸோ மன்வாதயா மகதாதயா மனு முதலியவர்களால் கூட யார் இந்த இவர்களை பார்க்கலையோ, ஏ அஸ்ய இந்த மனு முதலிய ஏ அஸ்யங்கரிச்சு விஸ்வஸ்ய இந்த உலகத்திற்கு ஹேதவஹா ஹேதுபூதமாக இருக்கக்கூடிய மனு முதலியவர்கள், ஸோ லோகபாலர்களுக்கு கூட வந்து சட்டுன்னு இந்த மாதிரி ஒரு கண்ணில் அவ தெரிய மாட்டா, தென்பட மாட்டா. அப்பேற்பட்ட சனகாதிகள். ஸோ இந்த உலகத்தினுடைய ஹேதுபூதமாக இருக்கக்கூடிய மன்வாதயாவா இல்லை இந்த உலகமே எந்த ஒரு சனத்குமாரர்களை பார்க்கவில்லையோ, எது போல அப்படின்னா சர்வ ஆத்மாவை போல, அது ப்ராப்ளமே இல்லை. ஸோ இந்த ஏ அஸ்ய ஹேதவஹாவை ஃபஸ்ட்டு எப்படி எடுத்துக்கணும்னா, இந்த அஸ்ய இந்த உலகத்தினுடைய ஏ ஹேதவஹா யார் வந்து ஹேதுபூதமாக இருக்காளோ, ஹேதுனா காரணம், இதற்கு வந்து ப்ரொடெக்ஷனுக்கு காரணமாக இருக்கக்கூடிய லோகபாலர்களோ அல்லது மன்வந்தரத்தை ஆரம்பிக்கக்கூடிய மனு முதலியவர்களோ, சுவயம்புவ மனு முதலியவர்களோ, அவர்கள் கூட எவர்களை யானு எந்த சனத்குமாராதிகளை நைவ லக்ஷயந்தே அங்கே மாற்றின்றணும். எந்த மனு முதலியவர்கள் கூட இந்த சனத்குமாரர்களை பார்க்கலையோ, எந்த சனத்குமாரர்கள் இந்த உலகத்தை சுற்றும் பொழுது லோகம் அவர்களை பார்க்கலையோ, அப்பேற்பட்ட சனத்குமாரர்கள் தே சாதவக என்னுடைய அப்படின்னுட்டு மேலே அது கனெக்ட் ஆகுது அவர்களை வர்ணிக்கிறதுக்கு. 2வது என்னன்னா, இந்த ஏவை வந்து மனு முதலியவர்களுக்கு எடுத்துக்கிறதுக்கு பதிலாக இப்போ இவர்களையே சொல்லணும், சனத்குமாரர்களையே சொல்லணும். அஸ்யங்கிறத உலகம்னு எடுத்துக்கிறதுக்கு பதிலாக ஏ அஸ்ய சர்வத்ரிக் ஆத்ம தர்ஷனஸ்ய ஹேதவஹா, இந்த எல்லாத்துக்கும் சாட்சிபூதமாக இருக்கக்கூடிய ஆத்மாவை பார்ப்பதற்கு காரணமாக விளங்குகிறார்களோ அந்த சனத்குமாராதிகள். அதுக்கு என்ன அர்த்தம்? சனத்குமாரர்கள் நமக்கு இதுதான் ஆத்மானு கோடிட்டு வழிகாமிக்கிறவா, உபதேஷ்டாரா.
அவர்களுடைய உபதேசம் இருந்துடுத்துன்னா பல இடங்களில் வந்து இந்த ஆத்மஸ்வரூபத்தினுடைய ஒரு தத்துவத்தை பற்றி உபதேசம் பண்ணுறவர்கள் சனத்குமாரர்கள். இங்கேயும் பிருத்து மகாராஜாவுக்கு அந்த உபதேசத்தை பண்ணுவதற்காக தான் வந்திருக்கான். அப்போது சர்வதிருஷம் ஆத்மானம் சர்வே யதா நைவ லக்ஷயந்தே, எல்லோரும் எவ்வாறு இந்த சாட்சிபூதமான ஆத்மாவை பார்ப்பதில்லையோ அந்த ஆத்மஸ்வரூபத்தினுடைய உண்மையான ஒரு தர்சனத்திற்கு ஸோ அந்த ஆத்ம தத்துவத்திற்கு யாரு காரணபூதமாக இருக்காளோ, அதாவது அந்த ஆத்ம தத்துவத்தை உபதேசம் செய்வதற்கு வல்லமை கொண்டவர்களாக எந்த ஒரு சனத்குமாரர்கள் இருக்கின்றார்களோ அவர்களை இந்த லோகம் பார்ப்பதில்லை. அப்படி கனெக்ஷன் ரெண்டு விஷயமா எடுத்துக்கலாங்கிறார். ஏன்னா அஸ்யன்னு போட்டதுனால அஸ்யங்கிறது எதோட கனெக்ட் பண்ணும், அஸ்யங்கிறத லோகஸ்யங்கிறதோடையும் கனெக்ட் பண்ணலாம், இல்லைன்னா ஆத்ம தர்சனஸ்ய அப்படின்னும் கனெக்ட் பண்ணலாம். அது நைவ லக்ஷயத்தே லோகா லோகான் பர்யட்டதோபி யான் யதா சர்வதிருஷம் சர்வே ஆத்மானம் ஏ அஸ்ய ஹேதவः அதுனாபி தே தன்யாः சாதவः கிரகமேதினः யத் கிரகாः ஹி அர்ஹ வர்ய அம்பு திருண பூமி ஈஸ்வர அவராக. எந்த ஒரு சாதுக்களுடைய வீட்டில் இந்த மாதிரி ஒரு பூஜை, உங்களை மாதிரி ஒரு பூஜிக்கத்தக்கவர்கள், வரியாக அதாவது வரிக்க தகுந்தவர்கள், ஜலம் பூமி ஈஸ்வரம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு அந்த சாதுக்கள் தான் தன்யாங்கிறார். ஒரு நிமிஷம், யாருனுடைய வீட்டில் சாதுக்கள்னால ஏற்றுக்கொள்ளப்பட்ட எங்கே வந்து சாதுக்களினுடைய ஒரு பூஜை, அர்க்ய பிரதானம், பாதசௌச்சம் இதெல்லாம் நடக்கிறதோ அந்த ஒரு கிரகமேதினஹா ஏவ தன்யாகா பவந்தி, அவர்கள்தான் சிறந்தவர்கள், பாக்கியசாலிகளாக ஆகிறார்கள். ஏன்னா எந்த வீட்டு இப்போ உங்களை வந்து பார்க்கவே முடியாது, நீங்கள் தான் ஆத்ம தர்சனத்துக்கு ஹேத்துவாக இருக்கேன் அப்படின்னு சனத்குமாரர்களை சொல்லும் பொழுது எதுக்காக இவர்களை வந்து போற்றணுங்கிறது இருக்கோ இல்லையோ. ஏன்னா இந்த மாதிரி சாதுக்கள் யாருனுடைய வீட்டில் வந்து தங்குறாளோ அர்ஹ வர்ய இந்த மாதிரி அர்ஹதை உடையவர்களும், அர்ஹானாம் பூஜ்யானாம் வர்யானாம் வரணீயானாம் ஸ்வீகார அர்ஹாக, இந்த ஸ்வீகாரம் செய்வதற்கு தகுந்தவர்களான சாதுக்கள் எந்த வீட்டில் வந்து அம்பு ஜலம் திருணம் ஒரு சாப்பாடு இல்லைன்னா புல் பூமி இடம் ஸ்தானம் படுத்துக்கிறது ஈஸ்வர கிரகஸ்வாமி இதெல்லாம் வந்து குறைச்சலாக எண்ணிட்டு இந்த இந்த சாதுக்களுக்கு ஒரு ஒசந்த ஒரு தன்மையை கொடுத்து எந்த வீட்டில் ஒரு அருகதை நடக்கிறதோ அந்த கிரகஸ்தர்கள் தான் தன்யாகா பவந்தி. அதனாகா அப்படி அதுனான்னுட்டு அதனாகா அப்படி அவர்கள் கையில் வந்து செல்வம் இல்லாதவர்களாக இருந்தாலும் சாதுக்கள் வந்து அங்கே ஏற்றுக்கொண்டதனால, அர்ஹதை ஏற்றுக்கொண்டதனால, இவர்களுக்கு ஒரு மரியாதை செய்ததனால் அந்த கிரகஸ்தன் ஏழையாக இருந்தாலும் சிறந்தவனாக அவன் கருதப்படுகிறான். ஸோ யத் கிரகாக எவர்களுடைய வீடுகள் அர்ஹா வர்ய அம்பு திருண பூமி ஈஸ்வர அவராகா, இந்த சாதுக்கள்னால ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஜலம் திருணம், திருணம்னா இப்போ கேன் பி ஆஸ்தரணம், அதாவது அந்த படுக்கைன்னு எடுத்துக்கலாம். இந்த திருணம் அது கரெக்டானு பார்த்துட்றேன். ஏன்னா ஒரு புல்லு தானே நம்ம வந்து போட்டு பூமி இப்போ இது ஆஸ்தரணம் வைக்கிறோம், ஆசனம். திருணம்ங்கிறது ஆசனம்னு எடுத்துக்கணும். அம்புனா ஜலம், குடிப்பதற்கு ஜலமோ அல்லது பாத பிரக்ஷாலனத்துக்கு ஜலமோ. திருணம்ங்கிறச்சே புல் ஆசனம், தர்பாசனம். பூமி படுக்கிறதுக்கு ஆர் இருக்கிறதுக்கு பூமி. ஈஸ்வரன் சுவாமி இவா எல்லாரையுமே பிருத்தியாக எல்லோருமே எந்த ஒரு சாதுக்களுக்கு அர்ப்பணித்தவாறு இருக்கிறார்களோ, அதாவது நானே உனக்கு நான் சர்வ் பண்ணுறேன், என்னுடைய கூட என்னை குறித்து குறைச்சலாக இருக்கிறவர்கள் அவராக இவர்களும் உங்களுக்கு தான் அப்படின்னு எந்த வீட்டில் இந்த மாதிரி ஒரு உபச்சாரம் நடக்கிறதோ, புரியுறதா? எல்லாத்தையும் சேர்த்து ஒரே சமஸ்த பதமாக போட்டிருக்கார். அதை பிரித்து அன்வயம் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஏஷாம் சாதுனாம் கிரகாக எந்த யாருனுடைய வீட்டில் பூஜ்யானாம்
அர்ஹாணாம் ச அம்வாதயா வர்த்தந்தே. இதுதான் அங்க ஜலம் கொடுத்து, ஆசனம் கொடுத்து, பூமி கொடுத்து, ஈஸ்வரன் தன்னையே கொடுத்து, அதாவது அந்த எஜமானன் யாரோ அவன் வந்து உங்களுக்கு என்ன வேணுமோ என்ன ஆணையிடலாம், நான் உங்களுக்கு செய்கிறேன். அவராகங்கிறச்சே அந்த சுவாமி இருக்கானே கிரகஸ்வாமி, அவனை சேர்ந்து நிறைய பேர் வருவாளே பிரித்தியர் முதலியவர்கள், அதாவது மனைவி, மக்கள், குழந்தைகள், வேலைக்காரர்கள் எல்லாருமே யாரை குறித்து இருக்கின்றனவோ அந்த அர்ஹ வர்ய குறித்து, அதாவது யார் சாதுக்கள் வராளோ அவளை குறித்து இந்த இதில் வரும் சுப்பிரமணிய பூஜங்கத்தில் மதியாக அது என்ன, யார் யாரெல்லாம் என்னோட வீட்டில் இருக்காளோ கலத்திரம் பந்துஷ்ச மதியாக, யார் யாரெல்லாம் என்னுடைய வீட்டில் இருக்காளோ எல்லாருமே யஜந்தகா நமந்தகா ஸ்துவந்தகா பவந்தம் அப்படி இருக்கணும்னு வேண்டிக்கிறது. அந்த ஸ்லோகத்தை மைண்டில் வச்சுக்கணும். ஸோ யார் யாரெல்லாம் என் வீட்டில் இருக்காளோ அதுதான் அந்த அவரகா கலத்திரம் சுதா பந்து வர்க்கஸ்ச மே, அது பூரா எடுத்துக்கணும் இந்த இடத்துல. ஸோ அப்படி அவராகாங்கிறத கனெக்ஷன். ஸோ அருக வரிய அம்பு திருண பூமி ஈஸ்வர அவராகாங்கிறத 2 செக்ஷனாக பிரிச்சுண்டு அர்ஹவர்யானாம் கிருத்தே அவர்களுக்காக வீட்டில் இருக்கக்கூடிய ஜலம், ஆசனம், பூமி, ஈஸ்வரன் சுவாமி அவர்களை சுற்றி இருக்கக்கூடிய அண்டி இருக்கக்கூடிய அத்தனை பேரும் எந்த வீட்டில் அர்ப்பணிக்கப்படுகின்றார்களோ அப்பேற்பட்ட வீடுகள் கிரகமேதினஹா, அந்த வீட்டில் இருக்கக்கூடிய கிரகமேதி கிரகஸ்தர்கள் அவர்கள்தான் சாதுக்கள். அண்ட் அதனாக அப்படி கையில் காசு இல்லாட்டா கூட அவர்களை தான் வந்து தன்யாகாங்கிறோம். அந்த பதத்தில் ஒரு ஜாலம் பண்ணுறார். தன்யாங்கிறச்சே தனம் அஸ்தின்னு எடுத்துக்கலாம். அந்த தனம்ங்கிறது என்ன, ஃபார்ச்சூன், நாட் செல்வம், புண்ணியம்ங்கிற ஒரு தனம் அவள் கையில் இருக்குங்கிறதுனால தான் இந்த மாதிரி சாதுக்கள் வந்து அவள் வீட்டில் பகுமானத்தை ஏற்றுக்க. அதனா அபி தே தன்யாः சாதவோ கிரகமேதினः யத்கிருஹாः ஹி அர்ஹ வர்ய அம்பு திருண பூமி ஈஸ்வர அவராः வியாலாலய துருமா வைத்தே அபி அரிக்த அகில சம்பதः யத்கிருஹாः தீர்த்தபாதீய பாததீர்த்த விவர்ஜிதாக. இப்போ ஆப்போசிட்டு சொல்லணும். சாதுக்கள் எந்த இடத்துல வந்து ஒரு ஸ்வீகாரம் செய்யப்பட்டு அவர்களுக்கு ஒரு பகுமானம் செய்யப்படுகிறதோ அந்த வீடு ரொம்ப, அந்த வீட்டில் இருக்கக்கூடிய கிரகஸ்தன் ரொம்பவும் பாக்யசாலின்னு சொன்னோம். அதே அரிக்த அகில சம்பதா அப்படி ஏராளமான செல்வங்கள், அவன் வந்து அதனஹா அப்படி அவனுக்கு வந்து செல்வம் இல்லாட்டா கூட இந்த புண்ணிய செல்வம்ங்கிறது அவன்கிட்ட இருக்கிறதுனால அவன் வசதியாக கருதப்படுறான். வேற இங்கே வந்து ஏராளமான செல்வம் இருந்தால் கூட அரிக்த, ரிக்தனால எம்டி, அரிக்தம்னா பூர்ணம். அரிக்தாக பூர்ணாக அகிலாக சம்பதா ஏஷு, எவர்கள் வீட்டில் எத் கிரகாக எவர்களினுடைய வீட்டில் அரிக்த அகில சம்பதா அப்படியே சம்பூர்ணமான செல்வம் எக்கச்சக்கமாக உட்காந்துட்டு உட்காந்து அழிக்க 7 தலைமுறை உட்காந்து அழிக்கிறதுக்கு செல்வம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி பூர்ணமான செல்வத்தை கொண்டவர்களாக இருந்தும் தீர்த்த பாதீய பாத தீர்த்த விவர்ஜிதாக, தீர்த்தபாத் அப்படின்னா யாருடைய பாதங்கள், தீர்த்தானி பாதையோகோ யஸ்ய இதி சஹ பகவான் தீர்த்தபாத். ஸோ எந்த பகவானுடைய திருவடிகளிலிருந்து தீர்த்தம்ங்கிறது உண்டாச்சோ, அதாவது பகவானுடைய திருவடி பட்டாலே அந்த இடம் உங்களுக்கு வந்து உடனே பவித்திரமாக்கப்பட்டது, அதுதான் தீர்த்தஸ்தலம், புண்ணியஸ்தலம். ஸோ தீர்த்தபாத்துன்னு பகவானுக்கு சொல்கிறோம். தீர்த்தபாதீய அப்படிங்கிறச்சே ததீயாக அந்த பகவானை சேர்ந்தவர்கள் பகவத் பக்தாக இத்தியர்த்தா. ஸோ தீர்த்தபாதீயாக தீர்த்தபாதீயானாம் பாத தீர்த்த விவர்ஜிதாக. ஸோ இங்கே வந்து தீர்த்தபாதியாகனா வைஷ்ணவாகங்கிறார், பகவத் பக்தர்னு எடுத்துக்கணும். ஏன்னா பகவானுடைய திருவடியிலேருந்து வரக்கூடிய நிர்ணேஜன ஜலம் இருக்கே அதுதான் உங்களுக்கு வந்து உலகத்தை பவித்திரமாக்குறது. தீர்த்தி குருவந்தி தீர்த்தானி அப்படிங்கிறோம். பகவானுடைய திருவடி பட்ட இடமே, பகவான் பக்தன் பட்ட இடமே உங்களுக்கு வந்து தீர்த்தமாக ஆகிறதுன்னா பகவானுடைய திருவடியே எவ்வளவு பெரிய ஒரு பவித்திரமான திருவடியாக இருக்கணும். அதுக்காக தானே பாதுகா சஹசிரம்னு 1000 ஜலகம் எழுதினர் தேசிகர். ஸோ தீர்த்த பாதீய பகவானுடைய பக்தன், அந்த பக்தனுடைய திருவடி ஜலம் பாத தீர்த்தம் அது இல்லாமல் இருக்கக்கூடிய வீடுகள் விவர்ஜிதாக அப்படின்னா எந்த வீட்டில்
ஒரு பகவத் பக்தனுக்கு ஒரு கால் அலம்பி விட்டு அந்த மாதிரி ஒரு பகுமானம் செய்யலையோ, அதிதி சத்காரங்கள் செய்யவில்லையோ, ஏராளமான சம்பத்து செல்வம் இருந்தால் கூட அந்த வீட்டை எப்படி நம்ம நினைக்கிறோம்னா, வியால ஆலய துருமாகாவை, அவைகள் பாம்புக்கு இடம் கொடுக்குற மரம் போல இல்லையா அந்த வீடு, பாம்பு உள்ள உட்காந்துருக்கு அப்படிங்க. வியால ஆலய துருமாகாங்கிறச்சு இந்த மாதிரி இருக்கக்கூடிய வீடுகள் எது யஸ்மாத் வியாலாஹா ஏவ பவந்தஹ, சாரி இல்லை சாரி, இது வேற ஏதோ அடுத்ததுக்கு போயிட்டேன், இது தப்பு. இந்த இடத்துல இவர் எக்ஸ்பிளைன் பண்ணல. வியாலானாம் ஆலயாக துருமாக ஏவ தேங்கிறார். அந்த வீடுகள் எத் கிரகாக, இந்த மாதிரி பகவத் பக்தர்களுக்கு ஒரு இது செய்யாத இருக்கக்கூடிய அந்த இவர்கள்லாம் உங்களுக்கு வியால ஆலய துருமாக, அந்த வீடே ஒரு மரமாக இருக்குது. என்ன மாதிரி மரம்னா, பாம்புக்கு இடம் கொடுக்குற மரமாக இருக்குது. வியால பாம்பு, பாம்பின் வீட்டை உடையதாக இருக்கும் ஒரு மரம், வியால ஆலய துருமாக. இன்னொரு விதமாக எக்ஸ்பிளைன் பண்ணுற ஒரு வியாக்கியாதா, இந்த வியாலானாம் ஆலயாக, இவர்கள் இவர்களுடைய வீடு துருமம், அந்த மரங்களில் சர்ப்பம் போல, சர்ப்பத்துக்கு நிவாசபூதமாக இருக்கக்கூடிய விரக்ஷ துல்லியமாக இருக்கா, இவா மரத்துக்கு துல்லியமாக இந்த கிரகஸ்தர்கள் இருக்காங்கிறது ஒன்று. இன்னொன்று, வியாலம் பாம்பு போல விஷத்தை கக்கக்கூடிய வார்த்தைகளை கொண்ட புத்திரர்கள் இந்த வீட்டில் பிறப்பார்களாம். ஒரு மரம், இந்த கிரகஸ்தன் ஒரு மரம் போல இருக்கான், அவன் தேர்ந்து வரக்கூடியது என்னன்னா பாம்பு அப்படின்னா புத்திரர்கள், குழந்தைகள். அவனுடைய குழந்தைகளுக்கு நாக்கில் விஷம்தான் இருக்கும், பாம்பு மாதிரி they will just spew poison அப்படிங்கிற பேச்சு ஆரம்பிக்கிறச்சேயே சுடுற மாதிரி தான் பேச்சு. அந்த மாதிரி பிள்ளைகள் பிறப்பார்கள் அப்படின்னும் ஒரு அர்த்தம் சொல்கிறார். ஸோ நமக்கு சாதுக்களை நம்ம மதிக்கலைன்னா எந்த வீட்டில், அந்த வீடே ஒரு பாம்புக்கு இருப்பிடமாக ஆயிடுறது, விஷ வீடாக மாறிடுறது. ஒரு ஸ்மால் திங் சொல்லுங்க. ஒருத்தர் என்ன சொல்கிறான்னா, மகான்கள் வந்தால் தான் பவனம், இல்லாட்டா வெறும் வனம் தான் அந்த வீடுன்னு அப்படி சொல்கிறான். பவனம்ங்கிறோம் இல்லையா வீட்டை, மகான்கள் வந்தால் தான் அந்த வீட்டுக்கு பவனம்னு பேர், இல்லாட்டா வெறும் வனம் தான். சரி, அந்த டாபிக்ல நல்லா இருக்கு, வாஸ்தவம் தான். ஆமாம், எங்கே பாம்பு இருக்கிற மரம்னா வீட்டில் இருக்காது, வெளியில் தான், இதில் தானே இருக்கும், காட்டில் தானே இருக்கும். அதனால் நைஸ். ஸ்வாகதம் வஹ த்விஜஸ்ரேஷ்டாः யத் விரதானி முமுக்ஷவः சரந்தி ஸ்ரத்தையா தீராः பாலா ஏவ பிருஹந்தி ச, பிருஹந்தி விரத பாலாக மாற்றிட்டேன் இல்லையா. ஸ்வாகதம் பத்ரம் ஆகமனம் ஜாத்தம், உங்களுடைய ஹே த்விஜஸ்ரேஷ்டாக, பிராமணர்கள், வசத்தியான ஒரு பிராமணர்களே, உங்களுடைய வருகை நல்வருகை. ஸோ வஹ ஸ்வாகதம், உங்களுக்கு ஒரு நல்வருகை. எது ஏன்னா, யஸ்மாத் எந்த காரணத்தினால, பாலாகா ஏவ குழந்தையாக இருக்கும் பொழுதே பெரிய விரதத்தை மேற்கொண்டவர்கள், பிருஹந்தி விரதானி முமுக்ஷவஹ சந்தஹ ஸ்ரத்தையா பிருஹந்தி விரதானி தீராக சரந்தி. ஸோ முதல்ல பாலாகா ஏவ குழந்தை பருவத்திலேயே, தீராக ஸ்டெப்பாக போட்டுக்கணும் இல்லையோ, பல இடங்களில் இப்படியும் அப்படியும் இருந்தால் கூட முதல்ல மனோதைரியம் இருக்கணும். அந்த மனசில் அந்த சித்தவருத்தி எதுவுமே இல்லாமல் சமச்சித்த விற்த்தியாக இருந்தால் தான் அந்த சமச்சித்தத்துவம் தான் தீரத்துவம். ஸோ தீர ஸ்தித தீர் முனிருச்சியதேங்கிறச்சு, அந்த தீரங்கிறதுக்கு அதுதான் வீர தீர சூரங்கிறச்சு கையில் வாழை தூக்கிண்டு யுத்தத்தில் சண்டை போடுறவர்கள்ங்கிறது கிடையாது, மனோதைரியம் கொண்டவர்கள்ங்கிறச்சு அந்த மனசில் சமச்சித்தத்துவம் இருக்கிறது தான் தீரத்துவம். ஸோ குழந்தை பருவத்திலேயே அந்த சித்த ஐகாகிரியதா ஏற்பட்டு, முமுக்ஷவக முமுக்ஷு மோக்ஷத்தை ஆசைப்பட்டு கொண்டு, ஸ்ரத்தையா ஸ்ரத்தையுடன், பிருஹந்தி விரதானி சரந்தி, பிருஹந்தி பெரிய ஒரு விரதத்தை மேற்கொண்டவர்கள். இங்கே பிருஹந்திங்கிறச்சே பிரம்மச்சரிய விரதத்தை எடுத்துக்கிறோம். ஸோ பிரம்மச்சரிய விரதத்தை மேற்கொண்டு, அதுனே அவர் மானசபுத்திரால இவன் 4 பேரை இது பண்ண உடனே, சிருஷ்டி பண்ண உடனே பிரம்மா பிரஜாவிருத்திக்காக சிருஷ்டி பண்ணுறார். இவர்கள் என்னடான்னா மோட்சத்துக்கு வழியை தேடணும்னு சொல்லிட்டு சின்ன வயசுலேயே உங்களுக்கு பெரிய ஒரு பிரம்மச்சரிய விரதத்தை மேற்கொண்டுட்டா. அதனால பிரம்மாவுக்கு கொஞ்சம் கோபம் பிரஜாபதிகளை அடுத்தது சிருஷ்டி பண்ணார் இல்லையா. ஸோ ஸ்வாகதம் போ த்விஜஸ்ரேஷ்டாக யத் விரதானி முமுக்ஷவஹ, மோட்சத்தை மோக்தும் இச்சவஹ, முமுக்ஷுக்களாக இருந்து கொண்டு நீங்கள்
பெரிய ஒரு தீரர்கள் முதல்ல வசீகரணம், சித்தத்தை வசீகரணம் பண்ணி அதுக்கப்புறம் முமுக்ஷவஹா சந்தகா மோட்சத்தை அடையணும்னு ஆசைப்பட்டு கொண்டு பிருகந்தி நைஷ்டிக பிரம்மச்சாரியான ஒரு விரதானி சரந்தி செய்கிறீர்கள். பிரம்மச்சரியத்தை மேற்கொண்டு மோட்சத்திற்கு ஆசைப்பட்டு கொண்டு இருக்கிறீர்கள். நம்ம இதையும் மாற்றிக்கலாம், அந்த இடத்துல வந்து சீக்வன்ஸை மாற்றிக்கலாம். பிரம்மச்சரிய விரதத்தை மேற்கொண்டு முமுக்ஷவஹா சரந்தி மோட்சத்தை ஆசைப்பட்டு கொண்டு அப்படியே உலகம் பூரா சஞ்சரிக்கிறீர்கள். ஸ்வாகதம் வோ த்விஜஸ்ரேஷ்டாः யத்வ்ரதானி மூக்ஷவஹ சரந்தி ஸ்ரத்தையா தீராः பாலாः ஏவ பிருஹந்தி ச. ஆகீஷா யஸ்ய வதனே லக்ஷ்மீர் யஸ்ய ச வக்ஷசி யஸ்யாஸ்தே ஹிருதயே சம்வித் தம் நிருசிம்ஹம் அஹம் பஜே.